அண்மைச் செய்தி. புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டு போட்டியில் மாடு முட்டியதில் கிட்டத்தட்ட 40 பேர் காயமடைந்திருக்கின்றனர். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். புத்தாண்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டியாக புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் ஜல்லிக்கட்டு போட்டியில் மாடு முட்டியதில் 40 பேர் வரை காயமடைந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தச்சங்குறிச்சியில் நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டு போட்டியில் 40 பேர் வரை மாடு முட்டியதில் காயமடைந்திருக்கின்றனர். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தேவராஜ் பழனி. வணக்கம் தேவராஜ் பழனி. தச்சங்குறிச்சி ஜல்லிக்கட்டு போட்டியில் 40 பேர் வரை காயமடைந்திருக்கின்றனர். அவர்களின் நிலை என்னவாக இருக்கிறது? அங்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? மருத்துவ உதவி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறதா? தற்போதைய கள நிலவரம் என்ன? விவரங்களை பதிவு செய்யுங்கள். வினோத், புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரக்கோட்டை தாலுகாவுக்கு உட்பட்ட தச்சங்குறிச்சியில் தமிழகத்தின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டியானது காலை 8 மணியிலிருந்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து நடைபெற்று வரும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் தற்போது வரை 331 காளைகள் அவிழ்த்து விடப்பட்ட நிலையில் 40க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இதில் 9 பேர் மேல் சிகிச்சைக்காக தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கு பெறுவதற்காக தஞ்சாவூர், திருச்சி, புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மாடுபிடி வீரர்கள் டோக்கன் பெற்றுக்கொண்டு வந்துள்ளனர். இந்த டோக்கனுக்கு 300 ரூபாய் பெற்றுக்கொண்டு தற்போது வரை அவர்களுக்கு 50க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்களுக்கு எந்த ஒரு அறிவிப்பும் வழங்கப்படவில்லை என்றும், வாடிவாசல் உள்ளே அனுப்புவதற்கான டி-ஷர்ட்டுகளும் வழங்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டி விழா கமிட்டியாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு போட்டியும் தற்போது வரை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த டோக்கன் பிரச்சனையால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு சூழ்நிலை காணப்பட்டு வருகிறது. வினோத், தச்சங்குறிச்சியில் நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டு போட்டியில் கிட்டத்தட்ட 40 பேர் வரை காயமடைந்திருக்கின்றனர். அது தொடர்பான அண்மை தகவலுக்கு நன்றி தேவராஜ் பழனி. நான் காலையில் 5 மணி வந்துச்சு. 5 மணி எல்லாமே நேற்று தான் ஆன்லைனில் புக் பண்ணி அமௌண்ட் போட்டு எல்லாம் போட்டு பர்ஃபெக்டாக வந்தோம். எல்லாமே டோக்கன் வாங்கியாச்சு. டிஷர்ட் வாங்கின நேரத்தில் தள்ளுமுடாச்சு. பசங்க தள்ளுமுடாச்சு. அது எங்கள் டிஷர்ட் தரல. எடுத்து போய் ரூம் தான் இந்த வீட்டை வச்சுட்டாங்க. நாங்கள் எப்படின்னா காலைல 5 மணி சாப்பிட இல்லை. யாருமே கடைச்சி வச்சுட்டாங்க. சரி, இதுக்காக வெயிட் பண்ணி மாடு பார்க்கலாமா, பிடிச்சோமோ இல்லையோ பார்க்க விட நம்ம தான். எதுவுமே வாய்ப்பே இல்லை எனக்கு. நாங்கள் இவ்வளோ பேர் காலையில் பட்டியாவே இருக்கோம். எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைச்சாகணும். ஒரு டிஷர்ட்டுக்கே 300 ரூபா, 80 பேர் இருக்கும். யாருக்குமே ஒரு தீர்வே இல்லை. கேட்கலாம் போனால் முடியல, உள்ளே போக முடியல. கமிட்டியில் பேச வாய்ப்பே கொடுத்து தரமுட்டாங்க எங்களுக்கு. அதுக்கு ஒரு தீர்வு இருக்கா இல்லையா அதுக்கு?